ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வழக்கமாக 7 நாட்களுக்கான பலன்களை 12 லக்னங்களுக்கும் போட்டு வருகிற வகையில இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலனாக மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இந்த பதிவை பார்க்கலாம். அவரவர்களுடைய லக்கணத்தை குறித்து வைத்து பார்க்கவும். அவரவர்கள் பிறந்த ராசி நட்சத்திரத்தை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த தொடர்ந்து லக்ன பதிவுகளை பார்த்து வர வர உங்களுக்கு லக்னம் என்பதுதான் நமக்கு பலாபலன்களை தரக்கூடிய பாவங்களை அடையாளம் காட்டுகிறது. ராசி என்பதும் நட்சத்திரம் என்பதும் நட்சத்திர நகர்வுகள் மூலமாக நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அது சுட்டி காட்டுகிறது என்ற ஜோதிடத்தை புரிந்து நீங்கள் செயல்படுத்த முடியும். முதல் நாளான சனிக்கிழமை துலா லக்னத்திற்கு சந்திரனானவர் விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல போறாரு. அதாவது 2ஆம் வீட்டுல சந்திரன். அப்ப குரு விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி. குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குருவனுடைய பலனை இந்த மதியம் 2:41 மணி வரைக்கும் நம்ம தொடர்ந்து அனுபவிக்க இருக்கோம். நல்ல ஒரு காலகட்டம். அதாவது அறிவு சார்ந்து படிக்கிறவங்களுக்கு, மேல் படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டு படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகளை தரக்கூடிய நல்லது. பேங்கிங் செக்டர், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நேரம். மதியம் 2:41 மேல அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். சனி பகவான் கும்பராசியில நம்மளுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மனமகிழ்வு, எதிர்பார்த்த ஒரு காரியங்கள் நடக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. இந்த அனுஷ நட்சத்திரமானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 3ஆம் தேதி மதியம் 3:54 வரைக்கும் இருக்கு. அதனால இதை உயிர் பற்றா வேலை செய்யும். அதாவது மூளை உழைப்பு செய்பவர்கள் மற்றும் நமக்கு பாசம், நேசம், அன்பு பரிமாற்றம், இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஒரு குதூகலத்தை கொடுக்கும், ஒரு குடும்ப சுகங்களை உருவாக்கும். இந்த மதியம் 3:54 மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை கேட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் நமக்கு 6ஆம் வீட்டுல குருனுடைய நட்சத்திரத்துல, 5ஆம் வீட்டுல கும்பராசியில குருனுடைய நட்சத்திரத்துல பயணிச்சு, குரு 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சுபகாரியங்களாக நடைபெறும். நமக்கு ஒரு திருமண வரன் பார்க்கறது மற்றும் குழந்தை பிறப்பு, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கெல்லாம் பிளான் பண்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். அதெல்லாமல் நமக்கு தொழிலையும் சரி, மார்க்கெட்டிங் திறமைகள் இதெல்லாம் வெளிப்படும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். படிப்புக்கும் நல்லா இருக்கும். இது உற்பத்தி சார்ந்த துறையை விட இந்த மாஸ்டர் ஸ்கில், ஸ்மார்ட் ஒர்க்கில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் லைன் சிறப்பாக இருக்கும். மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:21 இந்த கேட்டை நட்சத்திரம் நிறைவு பெற்று மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. அதாவது சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. அப்ப நம்மளுக்கு 2ஆம் இடத்துல இருந்த சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. மூல நட்சத்திரம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். கேது நம்மளுக்கு இப்ப 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறதுனால தொழில் பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். அந்நிய முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இது சார்ந்த நன்மைகள், அதாவது நீர்படு பொருள்கள், விவசாயம், இதன் மூலமாக எக்ஸ்போர்ட்லாம் பண்றோம் இல்லையா, இது சார்ந்த ஒரு நன்மைகள், இதெல்லாம் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த கேது நமக்கு 12ஆம் வீட்டுல இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. அது தொழில் பலத்தை பெருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில உதவிட்டு இருக்கு. இந்த மூலம் நட்சத்திரம் என்பது மார்ச் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:59 முடிவு பெற்று அதற்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் மகர ராசியில நம்மளுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால வாகனம் சம்பந்தப்பட்டது, கருவிகள் செய்யக்கூடிய உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி, இது மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது.
ஆட்டோமேஷன் மற்றும் நவீன ரக கார்கள் இது சம்பந்தப்பட்டது. மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரமான தொழில் அனைத்துக்குமே இது அற்புதமாக வேலை செய்யும். இந்த பூராட நட்சத்திரமானது மார்ச் 6ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:51 வரைக்கும் இருக்கிறதுல உற்பத்தி சார்ந்த அனைத்து துறைகள், விவசாயம், வியாபாரம், அனைத்து வணிகங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. இந்த 2:51 மணிக்கு மேல உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காங்க. நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறபடினால உறவுகள் சார்ந்த நன்மைகள், மாற்றங்கள், மனமகிழ்ச்சிக்கான ஒரு காரியங்களுக்கெல்லாம் அது சாதகமாக இருக்கும். அதே போல புதிய நபர்களை சந்தித்து அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை எல்லாம் அது அடையாளம் காட்டும். மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:02 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். அரசு வகை அலுவலகர்கள் மற்றும் அரசியல் ஈடுபாடுகள் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அடுத்த அந்த வியாழக்கிழமை மதியம் 1:02 திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கறனால இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரொமோஷன், அங்கீகாரம், நம்மளுடைய தேவைகள் பலப்படுதல், மன திருப்தி அடைதல், தொழில் பலம் மிகுந்து காணப்படுதல் இதெல்லாம் நடக்கும். இந்த திருவோண நட்சத்திரமானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 10:40 வரைக்கும் இருக்கு. அதனால சந்திரன் நட்சத்திரத்திலே போற ஒரு நல்ல விஷயத்துல விவசாயத்திலிருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அனைத்து விதமான ஒரு உபகரணங்கள், உணவு, உடை, மருந்து சார்ந்த தொழில்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும் என்பதை தாராளமாக நம்ம ஈடுபட்டு பயன்பெறலாம். அந்த காலையில 10:40க்கு மேல அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த காலகட்டத்துல செவ்வாய் அதே அவிட்டத்தில் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுறது. நமக்கு துலா லக்னத்துக்கு 2 செவ்வாய் 4ஆம் வீட்டுல பலம் பெறுகிறார். அதனால நம்ம பேசுற பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பேச்சினால வரக்கூடிய பண வரவு நன்றாக இருக்கும். அதனால உற்பத்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க, இதெல்லாம் இந்த பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸ்ல இருக்கவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சந்திரமங்கல யோகம் நல்லா வேலை செய்யும். அதே போல உறவுகள் சார்ந்த புது உறவினர் வருகை போன்ற ஒரு சிறப்பு அம்சங்களும் அங்க இருக்கு. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:40க்கு தொடங்கி அந்த செவ்வாய் நட்சத்திரம் நமக்கு நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.